முன்பே என்னுடைய முடிவை தெளிவாக கைலாயத்திலேயே கூறிவிட்டேனே. எனக்கு யுத்தம் புரிய விருப்பமே இல்லை. மகாதேவரின் புதல்வன் கைலாயத்தில் தன் முடிவை தெரிவித்தார். தேவர்களின் தலைவர் என்ற முறையில் நான் ஒரு கட்டளையிடுகிறேன். மகாதேவரின் புதல்வன் என்ற முறையில் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய தாங்கள் கடமைப்பட்டுள்ளீர்கள். தாங்கள் இந்த யுத்தத்திற்கு என்னுடன் வந்தாக வேண்டும். எனக்கு கட்டளையிட தேவேந்திரருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட நான் இன்றுதான் கேள்விப்படுகிறேன். என் தாய்மார்கள் என்னை சுதந்திரமாக வளர்த்திருக்கிறார்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தேவேந்திரரே. தங்களுடைய முடிவை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு குமரா. இந்த மறுப்பின் விளைவு விபரீதமாக இருக்கக்கூடும். உன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை நீ அறிந்திருக்கவில்லை என்றால் நீ உயிரோடு இருப்பதற்கான தேவையே இங்கில்லை. நீ இறந்து போவதனால் எங்களுடைய பொய்யான நம்பிக்கையாவது இறக்கக்கூடும். இத்தனை ஆண்டுகளாக அந்த பொய்யான நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இனி அந்த தாரகாசூரனுடன் நாம் தான் போராட வேண்டும் என்ற எண்ணத்தையாவது நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம். உனது அழிவை நீ எதிர்கொள்ள தயாராகிக் கொள் குமரா. தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? மகாதேவரின் புதல்வனையே தாக்கப் போகிறீர்களா? ஒருவன் எங்கள் அழிவிற்கு தான் துணையாக இருக்கிறான் என்றால் அவனை தாக்குவதால் எந்தவித தவறும் நிகழ்ந்து விடாது குமரா. அன்னை பார்வதி தேவிதான் எனக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியுள்ளார். நீ யுத்தத்திற்கு தயாராகி வரவில்லை என்றால் தேவேந்திரன் என்கின்ற முறையில் எனது முடிவை நானே எடுத்துக்கொள்வேன். உங்களுக்கு திறமை இருந்தால் எங்களோடு யுத்தம் புரிந்து எங்களை தோற்கடியுங்கள். இல்லையெனில் என் பாதங்களில் சரணடைந்து விடுங்கள். அசுரர்களுடன் யுத்தம் புரிவதற்கு தயங்குகிறாயா குமரா? அப்படி என்றால் என்னுடன் நீ யுத்தம் செய்ய வேண்டும். தங்களுடன் யுத்தம் புரிவதற்கும் நான் தயங்க மாட்டேன் தேவேந்திரரே. இரண்டில் ஒன்று தெரியாமல் நான் இங்கிருந்து செல்ல போவதில்லை குமரா. ஆகட்டும், தாங்கள் வென்றீர்கள், நான் தோற்றுவிட்டேன். இப்பொழுது மகிழ்ச்சிதானே? எச்சரிக்கிறேன் கார்த்திகேயா. தயவு செய்து தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யுத்தம் புரிவதில் எனக்கு விருப்பமில்லை. நான் இங்கு எனது தாய்மார்களுடன் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீ எவருக்காக உன் பிறப்பின் நோக்கத்திலிருந்து விலகிச் செல்கிறாயோ அவர்களையே நான் அழித்து விடுகிறேன். இனி தங்களோடு பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனால் தாங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். ஒரு புதல்வனின் முன்பு தன்னுடைய தாயை தாக்குவது மரணத்தை அழைப்பதற்கு சமமாகும். இந்த குற்றத்திற்கான தண்டனையை நான் நிச்சயம் வழங்குவேன். இப்பொழுதே இங்கேயே. கார்த்திகேயா,
இந்திரனை தங்களால் கூட காக்க இயலாது பார்வதி தேவி. ஆனால் நீதான் யுத்தம் புரியவே விரும்பவில்லையே. என்னுடைய தாய்மார்களை தாக்கி தேவேந்திரனை என்னை யுத்தம் புரிய செய்தார். தேவேந்திரன் தன்னுடைய கடமையைத்தான் ஆற்றினார் கார்த்திகேயா. ஆனால் என்னுடைய கேள்வி, நீ ஏன் தேவேந்திரனை தாக்கினாய்? சற்று சிந்தித்துப் பார். எதற்காக தாக்கினார்? இவர் உன்னுடைய தாய்மார்களின் மீது, உனக்கு பிரியமானவர்கள் மீது, இந்த கார்த்திகை பெண்கள் மீது தாக்குதல் நடத்தினார். இந்த தேவேந்திரனும் உன்னவர்தான் கார்த்திகேயா. இவர்களை அழிக்க தாரகாசுரன் வந்திருக்கிறான். இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் நல்லவர்கள் மீது அசுரர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். உன்னால் இந்திரனுடன் யுத்தம் புரிய முடியும் என்றால் தாரகாசுரனுடன் ஏன் முடியாது? பார்வதி கூறுவது உண்மைதான். நாங்களும் நீயும் ஒன்றாக இருப்பதால் எந்த பயனும் இல்லை. எங்களுக்காக உன்னுடைய பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றினால் மகிழ்வடைவோம். அப்படி நடந்தால்தான் உன்னை வளர்த்த எங்களின் நோக்கம் நிறைவேறும். புரிந்து கொள் குமரா. பார்வதி தேவியார் செய்த தியாகம் அனைத்தும் வீணாகிவிடக்கூடாது. தாயே, 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 தாயே. என்னை மன்னித்து விடுங்கள். என்னுடைய அறியாமையினால் தான் நான் தங்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை சுயநலவாதி என்று நினைத்து விட்டேன். ஆனால் தாங்களோ இந்த பிரபஞ்சத்தின் பரமாத்மா. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. எழுந்திரு மகனே. நீ எனது புதல்வன். ஒரு தாய் தந்தையருக்கு தன் குழந்தை புரியும் எந்த ஒரு தவறையும் மன்னிப்பது மிகவும் எளிதாகும். உன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டதே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. என் சக்தியின் அங்கம் இன்று தன் பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டான்.